ஒரு நாள் குட்டி மயில் முத்து தனது நண்பன் குண்டு குருவியை சந்தித்தான். அவர்களுக்கு பள்ளியில் விடுமுறை. அசல் விளையாட்டு செய்யத் தோன்றியது. குருவி, இன்று நாம் என்ன செய்யலாம்? நம்ம ஊரில் பேருந்து நிலையம் இருக்கிறதே, அங்கே போய் எல்லாரையும் கலாய்ப்போம். சரி, நான் ஒரு பக்கா திட்டம் வைத்திருக்கேன். முத்து தன் பையிலிருந்து நிறைய பளிங்குகள் எடுத்தான். இவை சாய்ந்தால் பளபளத்து விளையாடும் என்று சொல்லி அவற்றை நிலக்கற்களில் வைத்தான். அடுத்தது, பேருந்து வரும்போது எல்லோரும் பளிங்குகளில் கால் வைக்கும். பக்கா! பேருந்து வந்தது. பயணிகள் இறங்கினார்கள். முதலில் பழம் விற்கும் மாமா. அப்பா, என் மண்டை போச்சே. அடுத்தது பள்ளி ஆசிரியர். அடடா, நான் என்ன பளிங்கை தள்ளிட்டேனோ என்று நினைத்தார். பின்னர் பேருந்து டிரைவரே தள்ளிவிட்டு இது என்னடா இப்படி என்று கூறினார். குட்டி மயிலும் குருவியும் உள்ளிருத்தி சிரித்தார்கள். காலை முடிந்த பின் அவர்களது தந்தை மயில், இந்த சமாச்சாரம் யாரு பண்ணது? அது நாங்கதான். இனிமேல் இப்படி செய்யக்கூடாது. நம்ம ஊர் மக்களுக்கு தொல்லை கொடுக்காமல் விளையாடலாம். அடுத்த முறை நல்ல விளையாட்டு காணலாம். குட்டி மயிலும் குண்டு குருவியும் சமாதானம் கூறி அடுத்த முறை நல்ல விளையாட்டு திட்டமிட்டனர். முற்றும் பொம்மை கதைகள் சேனலுக்கு வரவேற்கிறேன். இதை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த கதையில்